வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். சமுதாயத்தை மறுசீரமைப்பதில் கல்வி உறுதியான வழிமுறையாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அவரது பதவிக்காலத்தில் இரு நாடுகளிடையே நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு சாலை மேம்பாட்டுப் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாளை தொடக்கி வைக்க உள்ளார். மகாபாரதத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் மறுவடிவமைப்பு செய்து பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் OTT தளத்தில் வெளியிடப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குஜராத் வித்யாபீட பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசினார். தேசிய சுதேசி இயக்கத்திலும் நாடு தற்சார்பு நிலையை எட்டுவதிலும் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சமுதாயத்தை மறுசீரமைப்பதில் கல்வி உறுதியான வழிமுறையாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இந்தியா தற்சார்பு நிலையை அடைவதற்கு மாணவர்கள் தங்களது உறுதியான பங்களிப்பை அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த வித்யாபீடம் கல்வி நிலையம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் கூறினார். நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்கு அவசியம் என்றும் நாடு தழுவிய இயக்கமாக தற்சார்பு மற்றும் சுதேசிய இயக்கத்தின் முன்னோடியாக இந்த கல்வி நிலையத்தின் மாணவர்கள் விளங்குவது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அவர் கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோரை புதுடெல்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக அவர் தனது சமூக ஊடக பதிவில் செர்ஜியோ கோரின் பதவி காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேலும் வலுப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் நேற்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு டாரியோ அமோடிஸை சந்தித்து பேசினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் விரிவாக்கத்தை தாம் வரவேற்பதாகவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் நடைமுறைப்படுத்த இருப்பதையும் தாம் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பரவலான தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு போன்றவை அடுத்த கட்ட நடவடிக்கையை உறுதி செய்யும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவும் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக அஸ்வினி வைஷ்ணவ் தனது சமூக ஊடக பதிவில் செயற்கை நுண்ணறிவின் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு ஆந்த்ரோபிக் தலைமை நிர்வாக அதிகாரி உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர்களுடன் ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் புதுடெல்லியில் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி இம்மாதம் 15ஆம் தேதி பீகார் மாநிலத்தில் தனது பூத் அளவிலான கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாட உள்ளார். இது தொடர்பாக தங்கள் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறும் அவர் சமூக ஊடக பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி மறுசீரமைக்கப்பட்ட GST அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பயனளித்து வருகிறது. இன்று உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு தொழில்களை மேம்படுத்தும் GST குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதிய GST வரி சீர்திருத்தம் உத்தரப்பிரதேசத்தின் கைவினைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு பெரிதும் ஊக்கம் அளிப்பதாக உள்ளது. திருத்தப்பட்ட GST வரி விகிதங்களின்படி தற்போது பல பொருட்கள் குறைக்கப்பட்ட வரிகளை கொண்டுள்ளன. இதனால் உள்ளூர் தயாரிப்புகள் மிகவும் மலிவு விலையில் கிடைக்கின்றன. இந்த வரி சீர்திருத்தம் மாநிலத்தின் பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் ஜவுளி துறைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை பணியமர்த்தும் கான்பூர் மற்றும் ஆக்ராவின் தோல் காலனி தொழிற்சாலைகள் பயனடையும்.
பலனடையும். ஏனெனில் 2500 ரூபாய் வரை விலை கொண்ட பொருட்கள் தற்போது 5% GST வரிக்கு உட்பட்டதாக உள்ளன. இதேபோல் லக்னோவின் சிக்கன்கரி கைவினை பொருட்கள் 5% வரிக்கு உட்பட்டுள்ளன. மேலும் வளையல்களுக்கான வரி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இந்த பொருட்கள் 6 முதல் 7% வரை மலிவாகி உள்ளன. திருத்தப்பட்ட விகிதங்களுடன் அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்கள் நுகர்வோரின் மலிவுத்தன்மையை மேம்படுத்துவதையும் கைவினைஞர்களின் லாபத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செஷல்ஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பேட்ரிக் ஹெர்மெனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்தியா செஷல்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மக்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் வளர்க்கும் வகையில் இந்திய பெருங்கடல் பகுதி அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக நல்லுறவுகள் காலத்தின் அடிப்படையிலானது என்றும், ஹெர்மெனிக்கு பதவி காலத்தில் இந்த உறவுகள் மேலும் வலுப்படுத்துவதுடன் சிறந்த எதிர்காலம் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகாபாரத கலியுகத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறுவடிவமைப்பு செய்து அதன் புதிய தொடர் பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் OTT தளத்தில் வெளியிடப்பட உள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கலெக்டிவ் மீடியா நெட்வொர்க்ஸ் தயாரித்துள்ள இந்த தொடர் வரும் 25ஆம் தேதி வேவ்ஸ் OTT தளத்தில் பிரத்யேகமாக வெளியிடப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு இந்த தொடர் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக உள்ளது. அடுத்த தலைமுறைக்கான ஊடக தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஒருங்கிணைத்து மகாபாரத கதாபாத்திரங்கள், போர்க்களங்கள் போன்றவற்றை தத்ரூபமாக மறு உருவாக்கம் செய்து வெளியிடப்பட உள்ளது. இந்த தொடர் மேக் இன் இந்தியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் உணர்வை பிரதிபலிப்பதாக பிரசார் பாரதி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 3.87 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடம் உட்பட பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பங்கேற்று அடிக்கல் நாட்டவுள்ளார். மேலும் புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை 1588 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட 38 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். உலக மூட்டுவலி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வாதம் மற்றும் தசை கோளாறுகள், அவற்றை தடுப்பது குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உலக மூட்டுவலி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் கருப்பொருள் உங்கள் இலக்கை அடையுங்கள் என்பதாகும். புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வாதவியல் துறை தலைவர் டாக்டர் உமாகுமார் ஆகாஷ்வாணி செய்தியாளரிடம் கூறுகையில், மூட்டுவலிகளின் அறிகுறிகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு முறையாக சிகிச்சை அளிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மூட்டுவலி, விரைப்பு, வீக்கம் மற்றும் உடலின் மூட்டுகளை சுற்றியுள்ள வீக்கம் போன்றவை மூட்டுவலியின் அறிகுறிகள். சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பது இந்த நோயின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். UPI எனப்படும் ஒருங்கிணைந்த கட்டண செயல்பாட்டு முறையை மாணவர்கள் சேர்க்கை மற்றும் தேர்வு கட்டணங்களை வசூலிப்பதற்கு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளிகள் முன்வர வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளா, மாஹே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமுதாயத்தை மறுசீரமைப்பதில் கல்வி உறுதியான வழிமுறையாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அவரது பதவிக்காலத்தில் இரு நாடுகளிடையே நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாளை தொடக்கி வைக்கவுள்ளார். மகாபாரதத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் மறுவடிவமைப்பு செய்து பிரசார் பாரதியின் அதிகாரப்பூர்வ வேவ்ஸ் OTT தளத்தில் வெளியிடப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.